ஹே காய்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி ஃப்ளிக் தமிழ். இந்த வீடியோவில் ஃப்ரம் சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 எபிசோடோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ எபிசோட் 4க்குள்ளே போகலாம். போன எபிசோடோட என் சீனில் கென்னி சர்ச்சுக்கு போய் ஃபாதர் கேத்ரியோட புக்ஸை தேடிட்டு இருப்பான். சரி, பேஸ்மெண்ட்டுக்கு போய் பார்க்கலான்னு லைட் எடுத்துகிட்டு கீழே போக அங்கே சாரா பொண்ணு நின்றுட்டு இருக்கதை காமிச்சு எபிசோட் 3 முடிச்சிருப்பாங்க. இப்போது எபிசோட் 4ஓட ஆரம்பத்தில் கென்னியோட பாஸ்ட் லைஃப்பை காமிக்கிறாங்க. அவன் ஃபஸ்ட் இந்த வில்லேஜுக்கு வந்திருப்பான்ல, அப்போது கிறிஸ்டி தான் கென்னி ஃபேமிலிக்கு உதவி பண்ணுறாங்க. கென்னியோட அப்பா எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலைன்னு சொல்ல, இல்லை டாட் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம்னு கென்னி சொல்கிறான். அவங்க அப்பா அடிக்கடி எல்லாத்தையும் மறந்து போயிடுவார். ஒரு நாள் கென்னியோட அப்பா வீட்டை விட்டு போயிடுவார். அவரை தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வர வழியில் தான் அந்த ட்ரீயை அவங்க பார்த்துருப்பாங்க. அந்த மரத்தை பார்த்துட்டாவே இந்த வில்லேஜை விட்டு யாராலையும் வெளியே போக முடியாது. இந்த வில்லேஜில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கென்னிக்கு தெரிய வர, இதெல்லாம் நினச்சி கென்னி அழுதுகிட்டே வெளியே வரான். ஷெரீஃப் கென்னிக்கிட்ட வந்து நேற்று நைட்டு ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன்னு ஷெரீஃப் கேட்க, அதாவது கென்னி இந்த வில்லேஜுக்கு வந்து அதுதான் முதல் நைட்டு. அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணியிருக்குன்னா டோரை தட்டியிருக்கு. கென்னியோட அப்பாவும் அவரோட பிரதர்ஸ் தான் வெளியே நிற்கிறாங்கன்னு கதவை திறக்க போயிருக்காரு. ஆனால் கென்னியோட அம்மா அவரை தடுத்து நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி கென்னி நேற்று நடந்த விஷயங்களை பற்றி ஷெரீஃபுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். எனக்கு தெரியும், இங்கே வர எல்லாருக்குமே பயமும் குழப்பமும் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாகிடுன்னு ஷெரீஃப் சொல்லிவிட்டு, நான் ஆர்மியில் இருந்தேன், நான் இந்த வில்லேஜுக்குள்ளே வந்த அப்புறம் தான் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தினேன், ஆனால் என்னால் எல்லாத்தையும் தனியாக பார்க்க முடியாது, எனக்கு கீழே டெபியூட்டியாக வேலை பார்க்குறியான்னு ஷெரீஃப் கென்னிக்கிட்ட கேட்குறாரு. கென்னியும் அதுக்கு ஓகே சொல்கிறான். இப்போது ப்ரெசண்ட்டுக்கு வருவோம். கென்னி ஷெரீஃபுக்கிட்ட உங்களுக்கு ஒன்றை காட்டணும், வேகமாக என் கூட வாங்கன்னு சொல்கிறான். அந்த சீனை கட் பண்ணி ஜூலி அவங்க அம்மா கிட்ட உங்கள் கண்ணுக்கு திரும்பவும் ஏதாச்சும் தெரிஞ்சுதான்னு கேட்க, ஆமாம், அந்த பேய் குழந்தைங்க என் கண்ணுக்கு தெரிஞ்சது, அதை பற்றி நீ கவலைப்படாத, எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ கொஞ்சம் நேரம் உன் தம்பியை பார்த்துக்கோ, நான் உங்கள் அப்பா கிட்ட போய் பேசிட்டு வரேன்னு டேபிதா சொல்கிறாங்க. ஜேட் இப்போ வீட்டுக்கு வர, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு ஜூலிக்கிட்ட கேட்க, எங்கள் வீடு தான் இடிஞ்சு போச்சுல்ல, அதான் கென்னியோட அம்மா இங்கேயே தங்கிக்க சொன்னாங்கன்னு ஜூலி சொல்ல, இப்போ தான் கால்னி ஹவுஸ்லேருந்து வந்த 3 பேரை அடித்து துரத்துனேன், இப்போ நீங்கள் வந்துட்டீங்களான்னு ஜேடு கத்திட்டு போயிட்டு இருக்கான். கென்னி ஷெரீஃபை சர்ச்சோட பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த சாரா பொண்ணை காமிக்கிறான். இவ எப்படி இங்கே வந்தான்னு ஷெரீஃப் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்க, நான் இவகிட்ட தனியாக பேசணும், நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுன்னு கென்னிக்கிட்ட சொல்கிறாரு. ஷெரீஃப் சாரா கிட்ட அந்த மரப்பொந்துக்களை என்னை போக சொன்ன அப்புறம் நீ எங்கே போனேன்னு கேட்க, நானும் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு மரப்பொந்துக்களை வந்தேன், திடீர்னு பார்த்தா இங்கே வந்துட்டேன், எனக்கு எப்படின்னே தெரியலேன்னு சாரா சொல்ல, ஆமாம், அந்த மரப்பொந்துக்களை போனால் நம்ம தப்பிக்கலான்னு உனக்கு எப்படி தெரியும்னு ஷெரீஃப் கேட்குறாரு. ஒரு வெள்ளை சட்டை போட்ட பையன் என் கண்ணுக்கு தெரிஞ்சான், அவன் தான் என்கிட்ட சொன்னான், நம்ம இந்த இடத்த கோவப்படுத்திட்டோன்னு சொல்லிவிட்டு மரப்பொந்துக்களை போனால் மட்டும்தான் தப்பிக்க முடியும்னு சொன்னான்னு சாரா சொல்ல, உனக்கு அடிக்கடி வாய்ஸ் கேட்குதுன்னு சொன்னேன் இல்லை, அந்த வாய்ஸும் இந்த பையனோட வாய்ஸும் ஒன்றான்னு ஷெரீஃப் கேட்க, இல்லை ரெண்டுமே வேறு வேறேன்னு சாரா சொல்கிறாங்க. என்னால் இனிமேல் ஊருக்குள்ளே வந்து சாதாரணமாக வாழ முடியாது, என்னை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சாரா சொல்கிறாங்க. நீ இங்கே இரு, நான் கென்னிக்கிட்ட போய் பேசிட்டு வரேன்னு ஷெரீஃப் சொல்ல, சாரா கிளினிக் டோரை ஓப்பன் பண்ணதுனால தான் மான்ஸ்டர்ஸ் கென்னியோட அப்பாவை வந்து கொண்டு இருக்கோம், அந்த விஷயத்தை பற்றி கென்னிக்கிட்ட சொல்லிடாதீங்கன்னு சாரா சொல்கிறாங்க. ஷெரீஃப் கென்னிக்கிட்ட, சாரா ஒரு யூனிக்கான பொண்ணு, அவள் இந்த இடத்தோட கனெக்ட் ஆகிருக்கா, அவளுக்கு வாய்ஸ் கேட்குதுன்னு ஷெரீஃப் சொல்ல, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு கென்னி கேட்க, எனக்கே ஃபஸ்ட்டு தெரியாது, ஃபாதர் கேத்ரி தான் இவளை பேஸ்மெண்ட்டில் லாக் பண்ணி வச்சுருந்தாரு, அவர் என்கிட்ட ப்ரூஃப் கூட காமிச்சார், அதுக்கப்புறம் அவர் அந்த மான்ஸ்டர்ஸ் கொன்னுருச்சு, நான் சாராவை கூட்டிகிட்டு அந்த காட்டுக்குள்ளே போனேன்னு ஷெரீஃப் சொல்கிறாரு. என்ன, நீங்கள் சாராவை கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே போனீங்களா? எல்லார்கிட்டையும் நீங்கள் போய் சொல்லியிருக்கீங்க, அந்த பொண்ணு ரொம்பவே டேஞ்சரஸ், அவளோட பிரதரே கொண்டு இருக்கா, 9 வயசு சின்ன பையனை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கா, அவளை அந்த பாக்ஸுக்குள்ளே போடணுன்னு கென்னி சொல்ல, யாருமே பாக்ஸுக்குள்ளே இனிமேல் போகக்கூடாது, நான் தான் அந்த ரூல்ஸை போட்டேன், சாரா நமக்கு தேவை, அந்த காட்டுக்குள்ளே என் உயிரை அவள் காப்பாற்றிருக்கான்னு ஷெரீஃப் சொல்லிட்டு இருக்கும்போது அவருக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது. டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போக ஷெரீஃப் கைக்குள்ளே அந்த புழு மறுபடியும் போக ஷெரீஃப் மயக்கம் போடுறாரு. ஈத்தன் விக்டரை பார்க்கணுன்னு சொல்லியிருப்பான், அதனால் ஜூலி அவனை காலனி ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஜூலி ஃபாத்திமாவுக்கு என்கேஜ்மெண்ட் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. நானும் எல்லிஸும் இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம், எனக்கு நீ தான் மணப்பெண் தோழியாக இருக்கணுன்னு ஃபாத்திமா சொல்கிறாங்க. ஈத்தன் விக்டரை பார்க்க அவன் ரூமுக்கு வரான். என்ன, மறுபடியும் ஏதாச்சும் திருடிட்டு போக வந்தியான்னு விக்டர் கேட்க, நான் உங்கள் பொருளை எடுக்க வேண்டான்னு ஜேடுக்கிட்ட சொன்னேன், ஆனால் அதை அவர் கேட்கலைன்னு ஈத்தன் சாரி சொல்கிறான். எங்கள் அம்மாவை நீங்கள் காப்பாற்றினீங்கன்னு சொன்னாங்க, அதுக்கு ரொம்ப நன்றின்னு ஈத்தன் சொல்ல, உன்னோட அம்மா நல்லவங்க, இந்த மாதிரி அம்மா கிடைக்க நீ அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கன்னு விக்டர் சொல்கிறான். ஆமாம், என்ன வரைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு ஈத்தன் கேட்க, நான் பார்த்த விஷயங்களை வரைஞ்சிட்டு இருக்கேன், நான் பிஸியாக இருக்கேன், இங்கேருந்து கிளம்புன்னு விக்டர் சொல்கிறான்.
கிறிஸ்டி செரிஃபுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நான் காட்டுக்குள்ளே போனேன்ல, அங்கே சிலந்தி என்னை கடிச்சிருச்சுன்னு சிலந்தி கடித்த இடத்த காட்டிகிட்டு இருக்காரு. அப்போது மார்ட்டின் அவர் கையில் கிழிச்ச காயத்தை கிறிஸ்டி பார்த்துட்டு இது என்ன காயம்னு கேட்க, ஒரு மரக்கில் கையில் கிழிச்சிருச்சுன்னு செரிஃப் சொல்கிறாரு. நீங்கள் மன அழுத்தமாக இருக்கீங்களான்னு கிறிஸ்டி கேட்க, இது என்ன கேள்வி, இந்த ஊரில் யார் தான் மன அழுத்தம் இல்லாமல் இருக்காங்க, எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் இருக்காங்கன்னு செரிஃப் சிரிக்கிறாரு. ஜேடு பாருக்குள்ளே வரான். டிரைவர் ஆண்டி ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னால் தான் எல்லாருமே இங்கே வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஒரு பையன் பஸ்ஸை திருப்புங்கன்னு சொன்னான், நான் அவன் பேச்சை கேட்கலைன்னு டிரைவர் ஆண்டி சொல்ல, நீங்கள் அந்த மரத்தை பார்த்த அப்புறம் அந்த பையன் பஸ்ஸை திருப்ப சொன்னானா இல்லை மரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடியான்னு ஜேடு கேட்க, மரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான்னு டிரைவர் ஆண்டி சொல்ல, அப்போ உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது, அந்த ட்ரீயை பார்த்துட்டாவே நம்ம கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம்னு ஜேடு சொல்கிறான். நான் அன்றைக்கி இந்த பஸ்ஸை ட்ரைவ் பண்ணுறதா இல்லை, என்னோடய காலேஜ் ஃபீஸ் கட்ட எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு, அதான் அன்றைக்கி நானே பஸ்ஸை ட்ரைவ் பண்ணுறேன்னு சொன்னேன், கடைசியாக இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன்னு அந்த அக்கா சொல்கிறாங்க. நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை பல மில்லியனுக்கு விற்றேன், அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்குள்ளே இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன், இதுதான் விதி போலேன்னு ஜேடு சொல்கிறான். டேபிதா ஜிம்முக்கிட்ட நீங்கள் ரெஸ்ட் எடுக்காமல் எதுக்காக கிளினிக்கில் இருந்து வந்தீங்கன்னு கேட்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நான் அன்றைக்கி நைட்டு இந்த வீடு இடிஞ்சு கீழே கிடந்தப்போ என் மனசில் ஒரு கேள்வி தான் வந்துச்சு, நம்மளை எதுக்காக அந்த ரோடு இந்த வில்லேஜுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கணும், நம்மளை வச்சு யாரோ எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, அன்றைக்கி ரேடியோவில் ஒரு வாய்ஸ் கேட்டுச்சுன்னு ஜிம் சொல்ல, அப்புறம் ஏன் எல்லோரும் சும்மா இருக்காங்கன்னு டேபிதா கேட்க, இல்லை அவங்க யாருக்குமே தெரியாது, அதுக்குள்ளேயும் புயல் வந்துருச்சு, அந்த ரேடியோவில் ஒருத்தன் என்கிட்ட பேசினா, என்னோட பேர் நம்ம எல்லாரோட பேரும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, உன்னோட ஒய்ஃப் பேஸ்மெண்ட்டில் அந்த குழியை தோண்டி இருக்கக்கூடாதுன்னு எனக்கு வார்னிங் கொடுத்தான், அதுக்கப்புறம் தான் உன்னை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு ஓடி வந்தேன்னு ஜிம் சொல்ல, அப்போ யாரோ நம்மளை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்களா, அவங்க நம்ம எல்லாரையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்களான்னு டேபிதா கேட்க, எனக்கு தெரிஞ்ச விஷயம் அது மட்டும்தான், இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு ஜிம் சொல்கிறான். இறந்து போன ஃபாதர் கேத்ரி செரிஃப் கண்ணுக்கு தெரிகிறாரு. என்ன நான் உன் கண்ணுக்கு தெரிகிறது உனக்கு ஆச்சரியமா இல்லையான்னு ஃபாதர் கேட்க, இந்த வில்லேஜில் மரப்பொந்துக்குள்ளே போனால் வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது, என் கைக்குள்ளே வேறு புழு எல்லாம் போகுது, இப்போ நீ என் கண்ணுக்கு தெரிகிறது எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியலைன்னு செரிஃப் சொல்கிறாரு. நீ கென்னிக்கிட்ட அவங்க அப்பா இறந்து போனதுக்கு சேரா தான் காரணம்னு சொல்லக்கூடாதுன்னு ஃபாதர் சொல்ல, என்னால் கென்னிக்கிட்ட போய் சொல்ல முடியாதுன்னு செரிஃப் சொல்ல, எல்லி சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம எல்லாரும் வாழ்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு நம்பிக்கை இருக்கும், கென்னிக்கு இப்போ நீ தான் நம்பிக்கை, நீ இந்த உண்மையை கென்னிக்கிட்ட சொன்னால் அவங்க அப்பா இறந்து போன விஷயம் தெரிஞ்சிருந்தோம் செரிஃப் நம்மக்கிட்ட மறைச்சிட்டாருன்னு அவன் உடஞ்சி போயிடுவான், புரோக்கன் பீப்புளால் இந்த இடத்துல உயிர் வாழ முடியாதுன்னு ஃபாதர் சொல்கிறாரு. ஜிம் டோனா கிட்ட வந்து, நீங்கள் அன்றைக்கி ரேடியோவில் அந்த வாய்ஸை கேட்டிங்கல்ல, ஆமாம் கேட்டேன்னு டோனா சொல்ல, அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன, நம்மளை யாரோ கண்காணிச்சிட்டு இருக்காங்கன்னு ஜிம் சொல்ல, அப்படியே நம்மளை யாராச்சும் கண்காணிச்சா கூட நமக்கு ஒன்றும் அவங்க நல்லது பண்ண போகிறதில்ல, அந்த மான்ஸ்டர் கூட மனுஷங்க மாதிரி நடப்பாங்க பேசுவாங்க, ஒருவேளை அந்த மான்ஸ்டரோட வாய்ஸாக கூட இருக்கலான்னு டோனா சொல்கிறாங்க. அந்த ரேடியோ எங்கன்னு ஜிம் கேட்க, புயலில் கொஞ்சம் சேதம் ஆயிருக்கு, நான் சொல்கிற வரைக்கும் நீ எதுவும் முட்டாள்தனமாக பண்ணிகிட்டு இருக்காதேன்னு டோனா சொல்கிறாங்க. ரேண்டல் இருக்கான்ல, அவன் ஒருத்தனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். எதுக்குடா இப்போ அவனை அடிச்சுட்டு இருக்கேன்னு டோனா வந்து கேட்குறாங்க. அவன் என் பேக்கில் இருந்து என்னோடய ட்ரெஸ்ஸை எடுத்தான், அதான் அடித்தேன்னு ரேண்டல் சொல்ல, இங்கே பாரு இங்கே இருக்க பொருட்களை நம்ம ஷேர் பண்ணிக்கணும்னு டோனா சொல்ல, அது என்னால் முடியாது, என் பொருளை நீங்கள் தொட்டால் கூட உங்களையும் அடிப்பேன்னு ரேண்டல் சொல்கிறான். கென்னி சேரா கிட்ட, உனக்கு ஏதோ வாய்ஸஸ் எல்லாம் கேட்குதுன்னு செரிஃப் சொன்னார், அந்த வாய்ஸ் தான் ஈத்தனை கொலை பண்ண சொன்னிச்சான்னு கென்னி கேட்க, அதை பற்றி தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற, இனிமேல் நடந்ததை மாற்ற முடியாதுன்னு சேரா சொல்ல, இங்கே பாரு சேரா, நான் உன்னை என் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், எங்கள் அம்மா உன்னை மகளாக பார்க்குறாங்க, நீ உங்கள் அண்ணனை கொலை பண்ணியிருக்க, நீ அந்த பாக்ஸுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அதனால் உன் பக்கம் இருக்க நியாயத்தை என்கிட்ட சொல்லுன்னு கென்னி சொல்ல, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணுன்னு, கென்னியோட அப்பா இறந்து போனதுக்கு நான் தான் காரணம்னு எல்லா உண்மையும் சேரா சொல்கிறாங்க. டோனா இந்த ரேண்டல் என்ன பண்ணுறது, ரொம்ப திமிரு பிடிச்சவனா இருக்கான்னு அவனை இனிமேல் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு கோடாரி எடுத்துகிட்டு போகிறாங்க. ரேண்டல்கிட்ட போய் உன் திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு என் கூட வான்னு டோனா சொல்ல, உங்கள் பேச்சையெல்லாம் என்னால் கேட்க முடியாதுன்னு ரேண்டல் சொல்ல, டோனா கோடாரியை வச்சு சுவரில் ஓட்டையை போட அவனும் பயத்தில் பேக் எடுத்துகிட்டு டோனா கூட போகிறான். டோனா ரேண்டல் வந்த பஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் அவனை தங்கிக்க சொல்கிறாங்க. டாலிஸ்மன் கல்லை கட்டி தொங்க விட்டுட்டு, இந்த கல் பஸ்ஸுக்குள்ளே மான்ஸ்டர் வராமல் உன்னை பாதுகாக்கும், உனக்கு இவ்வளோ நடந்தும் நம்பிக்கை இல்லை, நீ இந்த பஸ்ஸுக்குள்ளே இருந்து நைட்டு அந்த மான்ஸ்டர் வரதை உன் கண்ணால் பாரு, அப்புறமாச்சும் உனக்கு புத்தி வரட்டுன்னு டோனா சொல்கிறாங்க. கென்னி அவங்க அப்பா இறந்து போய் கிடந்த இடத்த பார்த்துட்டு இருக்க செரிஃப் அங்கே வராரு. உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க, சேரா அன்னைக்கு டோரை ஓப்பன் பண்ணியிருக்கா, அந்த மான்ஸ்டர் உள்ளே வந்து எங்கள் அப்பாவை கொடூரமாக கொன்று இருக்குன்னு கென்னி சொல்ல,
இந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன்னு ஷெரீஃப் சொல்ல, சாரா அந்த பாக்ஸுக்குள்ளே போகணும், அவள் ஒரு கொலைகாரி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க, இனிமேல் நான் உங்கள் டெபிட் இல்லைன்னு அந்த பேட்சை கலட்டி கீழே போட்டுட்டு கென்னி கோவமாக அங்கேருந்து கிளம்ப இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.